அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. விஜே டீனா அவர்களுக்கு என் வணக்கங்கள். இந்த சேனலில் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் மற்றும் ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. எல்லாருமே கேட்குறாங்க, விஜயுடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கும்? மாபெரும் அரசியல் பிரவேசமாக இருக்கும். அவரோட சீமானண்ணா சேருவாரா? நிச்சயம் சீமானண்ணா தான் கூட சேர்ந்தாதான் அவருக்கு எதிர்காலம். இதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். விஜயண்ணா பொறுத்த வரைக்கும் அவரோட ஜாதகத்தில் செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் 3 கிரகங்கள் ரொம்ப ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது. அதனால் அவருடைய அசுர வளர்ச்சி என்பது தடுக்க முடியாது. அதை யாராலையும் ஒன்று முடியாது. என்ன அவருடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, பெண்ணியத்தை முன்வைக்கிற மாதிரி, சாதியை ஒழிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவருடைய மிஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான ப்ரிடிக்ஷன். அதே மாதிரி விஜய் எப்பயுமே சொல்லுவார், நான் உங்கள் தளபதி, நீங்கள் சொல்கிறத செய்கிறது தான் என் வேலை, மக்கள் தான் முதல்வர்கள். இந்த பணிவு தான் எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். விஜயண்ணா, ஐ லவ் யூ. நீங்கள் உங்கள் பணிவாலேயே எல்லாரையும் மயக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இதில் சில எவ்வளோ வெட்டி பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்காக அவர் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்தார்? கழகம்லாம் ஆரம்பிச்சிருக்கக்கூடாது. இந்த கேள்வியை லட்சிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு டி. ராஜேந்தர் அவர்களிடம் நீங்கள் கேட்பீங்களா? சொல்லுங்கள், கேட்பீங்களா? எதுக்கு நீங்கள் கழகம்னு வச்சிங்கன்னு? அவர் வைக்கிறாருன்னா அப்போ இவரும் வைப்பார். அவர் குழந்தை. யார் குழந்தை? விஜயண்ணாவோட குழந்தை இந்த கட்சி. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும், எப்போ ஸ்கூலில் சேர்த்தணும், எப்போ என்ன செய்யணுங்கிறத அண்ணாவுக்கு தெரியும். தயவுசெய்து ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்கப்பா. இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இது பாதியிலேயே நின்று விடுமா, இது மாதிரி நீங்கள் உங்களுடைய தொழிலை கிண்டல் பண்ணுவீங்களா? நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த தொழில் எப்படியாவது வெற்றி பெறணும், இந்த தொழில் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்களா? ஒருவேளை இந்த தொழில் நடுவில் நின்று விட்டால், நான் கேட்குறேன், நீங்கள் படுக்கும்போது ஒருவேளை நாளைக்கு காலையில் நீங்கள் எந்திரிக்காமல் போயிட்டீங்கனால் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விஜயண்ணா நல்லா இருக்கணும்னு நினச்சி பேசுகிறீங்களா, இல்லை கண்டென்ட்டுக்கு பேசுகிறீங்களான்னு தெரில. ஒரு பாதியில் நிறுத்தி விடுவாராங்கிறது, அது வாங்கிறது, இது வாங்கிறது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஒருத்தர் ஒரு 130 கோடி ரூபா சம்பளம், வருஷம் 2 படம்னா 260 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு மக்கள் தொண்டற்ற வராருன்னா அவரோட மனசில் இருக்கிற அந்த நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஹட் பண்ணாதீங்க. இங்கே வெறுப்பு அரசியல் தான் இங்கே போயிட்டுருக்கு. உங்களுக்கு அஜித்தை பிடிக்கும், விஜயை பிடிக்காது, அதனால் நான் விஜயை கிண்டல் பண்ணுவேன். பாப்பா, அது அவங்க 2 பேரும் நடிகராக இருக்கும்போது வந்த சண்டை. நடிகராக இருக்கும்போது இவர் டீம் ஏ டீமு, ஒரு பி டீமு அப்படி இருந்தார். இப்போ இவர் அரசியல் தலைவர். எல்லாரும் லைக் பண்ணுங்கப்பா, எல்லாரும் அவருக்காக ஓட்டு போடுங்க. இந்து திராவிட கழகத்தினுடைய தலைவர் என்னும் அடிப்படையில் திரு விஜய் அவர்களை நான் வரவேற்கிறேன். வாங்க, இணைந்து செயல்படுவோம். சீமானண்ணா, நான், நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு மாபெரும் மாசை காட்டுவோம். அண்ணா வாங்க, இருகரம் கூப்பி வரவேற்கிறேன்.